பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அன்பை குறித்து தியானிப்போம். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அதனாலே நாமும் அந்த அன்பை கற்றுக்கொண்டு ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவோம் என்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம தியானிப்போம். இந்த அன்பை குறித்து 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11 வரை இப்படி சொல்லுகிறது: பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். இப்போ அன்பு என்கிற சுபாவம், இந்த தன்மை, இது ஆங்கிலத்தில் அகாப்பே என்கிற அன்பாக இதை சொல்லுகிறாங்க. தமிழில் அன்புங்கிற வார்த்தை நமக்கு டைரெக்டாக தொடர்புபடுத்த முடியுது. இங்கிலீஷில் லவ்ங்கிற வார்த்தையை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை அகாப்பே லவ் என்பதாக அதை பார்க்குறோம். ஸோ இந்த லவ் ஒரு சுயமற்ற ஒரு செல்ஃப்லெஸ் லவ். அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்கு எங்கேருந்து வருது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துலேருந்து தான் வருது. அதில் போட்டிருக்கு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா காட் இஸ் லவ் அப்படின்னு இங்கிலீஷில் சில டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு. அப்போது தேவனுடைய பிரதான சுபாவம் அன்பு. அவரிடத்தில் இருக்கிற அந்த அன்பு மூலமாகத்தான் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நாம் ரட்சிக்கப்படுவதற்காக நமக்கு கொடுத்தார் என்பதிலே இந்த அன்பு வெளிப்பட்டது. ஏன்னா நம்ம நல்லவர்களாக இருந்ததுனால, நம்ம நல்ல தேவ பிரியராக இருந்ததுனால நம்ம ரட்சிக்கப்படலை. நம்ம பாவிகளாக இருந்தோம், அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஆனாலும் நம்மை நேசித்த அந்த அன்பு, அதனால தான் இன்று நம்ம ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம் என்பதை இந்த வார்த்தைகளை நம்ம அறிந்து கொள்கிறோம். போட்டிருக்கு பாருங்கள், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்போ அன்பு பெறுவதல்ல, நமக்கு ஒன்றை கொடுப்பது. ஏன்னா மெனி அதர் திங்ஸ் ஆர் ஜஸ்ட் டிரான்சாக்ஷன். இந்த உலகத்தில் ஒன்றை கொடுத்து தான் ஒன்றை வாங்க முடியும். எந்த ஒரு காரியமே பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்த்தே தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய இந்த அன்பு, இட் இஸ் சம்திங் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் இன் ரிட்டர்ன், பட் அ செல்ஃப்லெஸ் லவ். காட் ஹேஸ் கிவன் ஹிஸ் சன் ஃபார் அஸ் டு பி சேவ்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பற்ற, ஒரு சுயநலமற்ற ஒரு அன்பாக அது இருக்குது. அதனால தான் நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? அன்பு கூறுகிற எவனும் தேவனாலே பிறந்திருக்கிறான். நமக்குள்ள அன்பு இருக்கும்னா நம்ம தேவனாலே உண்டானவர்கள். நம்மிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் தேவனால் உண்டானவர்கள் அல்ல என்பதை நம்ம அதை ஒரு அளவுகோலாக இந்த அன்பை நம்ம பயன்படுத்த முடியும். நமக்குள்ளே எந்த அளவு அன்பு இருக்குது அப்படிங்கிறத வைத்து தான் நம்ம என்ன அறிந்து கொள்ள முடியும்? நான் தேவனால் உண்டாயிருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத. அப்போ எனக்குள்ளே அன்பு இருக்கிறதாங்கிறத நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அன்பினாலே பிறரிடத்திலும் அன்பு கூறுவனாக இருக்கும்போது தான் அந்த அன்பை நான் அறிந்து கொள்ள முடியும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம குறைவுபடுகிறோம் ஒவ்வொரு நாளும் அன்பு கூறுவதில். தேவனிடத்தில் அன்பு கூறுவதில் தான் முதல்ல நமக்கு குறைவு வருது. இப்போ நம்ம எல்லோரும் விசுவாசிகள் தான், தேவனை அறிந்தவர்கள் தான். ஆனால் தேவனிடத்தில் கூறக்கூடிய அன்பில் நமக்கு பல குறைவுகள் வந்துடுது. டெய்லி நம்மளுடைய அன்றாட வேலை பளுவுக்கு மத்தியில் நம்ம நிறைய காரியங்கள், ப்ரேயர் கூட பண்ணியிருப்போம், பைபிள் வாசித்திருப்போம். ஆனால் கூட பார்த்திங்கன்னா உண்மையாகவே தேவனோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தனிப்பட்ட அந்த ஒரு ஜெபத்திலேயோ, அவரோடு நம்ம அன்பாக பேசக்கூடிய அந்த ஒரு உரையாடுதலையோ ஒரு குறைவு வரும்போதெல்லாம்
பிறர் அன்புலேயும் நமக்கு ஒரு குறைவு கண்டிப்பாக வரத்தான் செய்யுது. அதுக்கு காரணம் என்ன? நம்ம தேவ அன்பில் நிறைவு அடையும் பொழுது மட்டும்தான் நம்மளால் மற்றவர்களையும் சரியாக அன்பு கூறவும் முடியுது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு ஒன்றை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அந்த அன்பு எப்போ நமக்குள்ளே நிறைவடையுது? நம்ம தேவனுடைய அன்பில் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்போது மட்டும்தான். இன்று காலையில் நான் ஜெபத்தில் உட்காரும்போது எனக்குள்ள ஒரு இருதயத்தில் ஒரு பாரம் இருந்தது. அது என்னன்னு சொன்னால், even though I was doing prayer, continuously meditation, many things நான் பண்ணி கொண்டிருந்தாலும், தனிப்பட்ட முறையில் அவரோடு இருந்த ஜெப வேளையில் குறைவை நான் எனக்கு மனதுக்குள்ளே யோசித்தேன். அப்போது ஐ வாஸ் ஃபீலிங் burdened. அப்போது ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபிக்கும் பொழுது, நான் கொஞ்ச நேரம் ஆண்டவரோட அந்த ஜெபத்தில் பாரத்தோடு ஜெபித்த அந்த நேரத்தில் மட்டுமே இம்மிடியேட்டாக என்னால் மற்றவர்களை குறித்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்னுடைய இருதயத்தில் உண்டானது. The moment I started praying with a burden that Lord, I lost your love. உங்களிடத்துலேருந்து நான் அதிகமாக அவங்க கூட ஜெபிக்கலையேன்ற எண்ணத்தில் நான் ஜெபிக்க அடுத்த நிமிஷமே I was seeing that in my spirit. I started praying for all, most of you brothers and sisters, எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, மொமெண்ட் யூ கம் டு ஃபுல்ஃபில்மெண்ட், ஆண்டோடைய அன்பில் நம்ம பரிபூரணப்படும் பொழுதெல்லாம் பிறர் அன்புலையும் நேச்சுரலாகவே அந்த பரிபூரணம் வந்து விடுகிறது. அதே மாதிரி தேவ அன்பில் நம்ம குறைவுபடுகிற நேரத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதிலையும் குறைவுபடுகிறோம். சரி, இந்த அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13 நமக்கு விளக்கமாக கற்றுத்தருது. இதில் பார்த்திங்கன்னா முதல் 3 வசனங்கள் 1 கொரிந்தியர் 13 எதை குறித்து காண்பிக்குது? விசுவாச வாழ்க்கையில் அன்பு எவ்வளவு முக்கியமானதாக இருக்குதுங்கிறத காண்பிக்குது. அதை பார்ப்போம். போட்டிருக்குது, நான் மனுஷர் பாஷையில் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இப்போது மனுஷர் பாஷையில் பேசுதல், தூதர் பாஷையில் பேசுதல், அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். அந்த வரம் நம்ம தேவனோடு பேசுகிறோம், ஆவியில் ரகசியத்தை பேசுகிறோம் என்று வாசிக்கிறோம். அதை போடுறதுக்கு தூதர் பாஷை என்று சொல்லி. ஸோ அந்த அந்நிய பாஷை வரம் எனக்கு இருந்தாலும் கூட நான் அன்பு உள்ளவனாக அந்த அந்நிய பாஷையை பேசவில்லை என்று சொன்னால் என்ன வாய்விடுகிறேன்? என்னுடைய அந்த பாஷை ஒரு சத்தத்தை போல இருக்குது. ஏன்னா நிறைய சத்தங்கள் இருக்குது, எல்லா சத்தத்துக்கும் அர்த்தம் இல்லை. ஒரு கைத்தாளம் அப்படின்னு போட்டிருக்கு, அடுத்தது ஒரு வெண்கலம் சத்தம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய சவுண்டு நிறைய நம்ம கேட்குறோம், அந்த சவுண்டுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போய்விடும் போட்டிருக்காரு. அன்பில்லாத அந்த அந்நிய பாஷையினால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார். அதே மாதிரி தீர்க்க தரிசன வரத்தை குறித்தும் சொல்கிறாரு. ரகசியங்களை அறியக்கூடிய வரங்கள் இவைகளெல்லாம் இருக்கிற ஒரு பலத்த விசுவாசி, ஆனால் அவன்கிட்ட அன்பு இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறார். இப்போ பாருங்களேன், இந்த வரங்களை உடையவர்களும் கூட அன்பை இழந்து விடக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம யோசிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். 3வது என்ன? நம்ம எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணுறது, சரீரத்தை கூட சுட்டெரிப்பதற்கு கொடுப்பது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா த ஹைட்ஸ் ஆஃப் கிவிங், கொடுப்பதிலே ஒரு உச்சகட்டம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அப்படி கொடுக்குற நிலைமையை கூட அன்போடும் செய்ய முடியும், அன்பு இல்லாமலும் செய்ய முடியுங்கிறத வேதவசனம் காண்பிக்குது. அதில் அன்போடு செய்தால் மாத்திரமே அதற்கு பிரயோஜனம் உண்டே தவிர எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அது அன்பினால் கொடுக்கப்பட்டதா என்பது தான் கேள்வி. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த வசனங்களை நம்ம வாசிக்கக்கூடியதில் விசுவாசிகளை குறித்து தான் சொல்லியிருக்கே தவிர அவிசுவாசிகளை குறித்துன்னு சொல்ல. மேபி 1-2 ஆட்ரிபியூட்ஸை வேணால் சொல்லலாம். நிறைய பேர் மெய்யான தேவனை அறியாமலும் சேரிட்டி ஒர்க் பண்ணுறாங்க. அது அன்பினால் செய்கிறாங்களா அல்லது வேறு ஒரு மோட்டிவேஷன் இருக்குதா தெரியாது. ஆனால் விசுவசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அன்பு அவசியம் என்பதை இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ அதை மத்தேயு 7:21 ஏசப்பா தெளிவுபடுத்துகிறார். போட்டிருக்கு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். அப்போது இயேசுவின் நாமத்தில் தான் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, பிசாசுகளை துரத்துனாங்க, அற்புதங்கள் செஞ்சாங்க. ஆனால் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் ஒரு காலம் அறியேன் என்று சொல்கிறாரு. அப்போது இன்னொரு வசனத்தோடு இதை நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கும்போது, ஏன் தேவன் ஒருவனை அறியவில்லை என்று சொல்லுகிறார்? அன்புள்ளவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அன்பு இல்லாதவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தேவனை அறியாதவனாகவே இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போது நமக்குள்ள அன்பு என்கிற இந்த தேவ அன்பு மேம்பட மேம்பட நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? என்ன செய்தாலும் எனக்கு தெரியுங்கிறதுக்காக செய்கிறதில்ல, எனக்கு முடியுங்கிறதுனால செய்கிறதில்ல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அப்போது இந்த இடத்துல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனேன்னு சொல்கிறாரு. அதனுடைய உள்நோக்கம் என்ன? நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது தேவன் தமது சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதன்படி செய்தால் மாத்திரமே பிரயோஜனம் உண்டே தவிர மற்றபடி பிரயோஜனம் இல்லை. அப்போ வரங்களும் கூட ஒரு தேவ அன்பு இல்லாமல் செயல்படுத்தப்பட முடியுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ அது எதன் மூலமாக செயல்படுத்தப்படணும்? அன்பின் மூலமாக தான் செயல்படுத்தப்படணும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஸோ இது நமக்கு விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்குது. ஏன்னா அநேக வரங்களும் அநேக விதமான ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட் இருந்தாலும் கூட அன்பு உள்ளவனாக நான் இருக்கணுங்கிறத நம்ம அடிக்கடி சோதித்து பார்க்கணும். அந்த தேவ அன்பில் செய்கிறேன்னா என்னுடைய மோட்டிவேஷனுக்கு பின்னாடி எப்படி இருக்குது? ஸோ இதைத்தான் அன்பின் தன்மை என்று சொல்லி அடுத்து வர்ற வரிகளில் நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா அன்பு கூறுகிறவர்களிடத்துல என்னென்ன காணப்பட வேண்டும், அன்பு இருக்கிறவரிடத்துல என்னென்ன காணப்படக்கூடாது என்கிற ஒரு மெஷரை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இதை வைத்து நம்ம மெய்யான அன்பில் செயல்படுறோமா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கலாம். என்ன? முதல் வசனம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு இருந்தால் நீடிய சாந்தமும் தயவும் இருக்கணும். இது தேவனுடைய சுபாவம் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். தேவன் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். அடுத்தது, அன்பு பொறாமைப்படுவது இல்லை. ஸோ ஜெலசி என்கிற சுபாவம் மாம்ச சுபாவம். அன்பில் அந்த சுபாவம் கிடையாது. அப்படியானால் ஆவிக்குரிய வகையிலையும் மாம்சபூர்வமாகவும் யாரிடத்திலும் பொறாமையற்றவர்களாக நாம் இருக்கும் பொழுது மெய்யாகவே அன்பிலே மேம்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பு தன்னை புகழாது என்கிற வார்த்தைக்கு டு போஸ்ட் ஒன் செல்ஃப், நம்மை குறித்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, இதுவும் மாம்சத்தில் உள்ள ஒரு காரியமாக இருக்குது. நேச்சுரலாகவே நம்ம ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசினாலும் கூட நம்மளையே போஸ்ட் பண்ணுறதுக்கு வழிகள் உண்டாகும். அதனால தான் பவுல் ஆவிக்குரிய நிலைமையில் இந்த ஹைட்ஸில் அவர் அனுபவித்த சில விஷயங்கள், அதாவது 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் இன்னும் சில ஆழ்ந்த ஒரு ப்ரிவிலேஜ்டு ஆவிக்குரிய அனுபவங்களை சொல்லும்போது கூட நான் புத்தியீனமாய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா தான் பேசக்கூடிய விஷயங்கள் தன்னை குறித்தே இருக்குதே, அதில் நான் பெருமை அடைந்து விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை அன்புனால் மட்டும்தான் நமக்கு உண்டாகுது. அடுத்தது என்ன? இருமாப்பு, அரகன்ஸ் அண்ட் ப்ரைடு. இந்த ரெண்டும் வந்து விடுகிறது. அதிலிருந்து அன்பு நம்மை பாதுகாக்கிறது. அயோக்கியமானதை செய்யாது என்கிற வார்த்தைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதா இருந்தால், இன்அப்ராப்ரியேட், இம்ப்ராப்பர் ஆர் நாட் இன் அலைன்மெண்ட் வித் சோஷியட்டிக்கல், ப்ரொஃபஷ்னல் ஆர் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ். அல்லது நம்ம சமூகத்தில் நடக்கிற நடக்கையிலும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட ஒரு ஒழுக்கத்திலையும் எந்த விதமான ஒரு அப்பழுக்கும் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய தன்மை அன்பு உள்ளவர்களுக்கே சாத்தியம். தற்பொழிவை நாடாது அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுக்கு பார்த்திங்கன்னா, சீக்கத் நாட் ஹர் ஓன், செல்ஃப்லெஸ் லவ், டஸ் நாட் ப்ரையாரிட்டைஸ் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிசையர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் அபவ் தோஸ் ஆஃப் அதர்ஸ். அதாவது என்னுடைய ப்ரையாரிட்டிஸ், எனக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்கும், என்னுடைய சுயநலத்துக்காக என்பதை விடுத்து மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக ஒரு சாக்ரிஃபிஷியலாக மற்றவர்களுடைய நன்மைக்காக ஜெபிப்பது, மற்றவர்களுக்காக நேரம் செலவு பண்ணுவது என்கிற ஒரு காரியம் அன்பிலே இருக்கிறது. அடுத்தது, சினமடையாது, தீங்கு நினையாது,
அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு அநீதியோ அல்லது எந்த ஒரு அக்கிரம சிந்தனையும் சந்தோஷத்தை கொண்டு வராது. ஆனால் பாருங்கள், பாவ வாழ்க்கையில் இருக்கும்போது அக்கிரமம் செய்யும் பொழுது சந்தோஷம் உண்டாகும். ஒரு டைமில் whenever we try to do whatever we wanted to do for the sake of flesh, மாம்ச திருப்திக்காக பண்ணக்கூடிய காரியங்கள் சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கும். ஆனால் இப்போது நம்ம எதில் சந்தோஷப்படுகிறோம்? சத்தியத்தில் தான் சந்தோஷப்படுகிறோம். தேவனுடைய சத்தியம் சகலத்தையும் தாங்கக்கூடிய தன்மை அன்புக்கு உண்டு. சகலத்தையும் விசுவாசிக்கிற தன்மையும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். டு என்டியோர் ஆல், எல்லாவற்றையும் தாங்கக்கூடியது, எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு இருப்பது, சகலத்தையும் சகிக்கக்கூடியது. ஸோ இந்த பண்பு தான் விசுவாசத்தை காத்துக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. ஏன்னா விசுவாசமானது அன்போடு சேர்ந்து இருக்கும் பொழுது தான் என்ன உண்டாகுது? எல்லாவற்றின் நேரத்திலும், ஒரு நிறைவுலேயும் சரி, குறைவுலேயும் சரி, பட்டினியிலையும் சரி, சாவுலேயும் சரி, உண்மை உள்ளவர்களாக நம்ம கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விசுவாசம் அன்பினால் உண்டானதாக இருக்கணும். அந்த அன்போடு சேர்ந்து இருக்கும் பொழுது இது எல்லாமே நம்ம இடத்துல காணப்படுது. ஸோ இதெல்லாம் அன்பை குறித்த நம்ம இடத்துல இருக்குதா என்பதை சோதித்து பார்க்கிறதுக்குரிய அளவுகோல். ஸோ இவைகளை வைத்து அறிந்து கொள்ள முடியுது. இறுதிய பகுதியாக அந்த 8 பாக்கி 13 வசனங்களுக்கு என்னென்னா, அன்பு தான் எல்லாவற்றிலும் பெரியது என்பதாக சொல்லி முடிக்கிறார் இந்த அதிகாரத்தை. வாசிப்போம். 8ஆம் வசனத்தில், அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், அறிந்து கொண்டேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனாய் இருந்தபோதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலோட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆமேன். இப்போது இந்த வார்த்தையில் நம்ம பார்த்திங்கன்னா, எப்பெல்லாம் அன்பை குறித்து பேசுகிறாரோ அந்த நேரத்தில் மற்ற விஷயங்கள், விசுவாசத்தை குறித்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன வரம், மற்ற அந்நிய பாஷையின் வரம், இவைகளையும் குறித்து பேசுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் 13 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது இதுக்கு முந்தின அதிகாரம் 1 கொரிந்தியர் 12 பார்த்தீங்கன்னாக்க வரங்களை குறித்து போட்டிருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய அதிகாரத்துலேயும் வரங்கள் எவைகளை நம்ம வாஞ்சிக்க வேண்டும் என்பதை குறித்தும் எழுதியிருக்குது. அப்படி எழுதிட்டு இதுக்கு நடுவில் அன்பை குறித்து சொல்வதற்கான ஒரு நோக்கம் என்னவாக இருக்குது? வரங்கள் அதுக்காக வரங்களை அவர் குறைவுபடுத்தலை. ஏன்னா இங்கே தீர்க்க தரிசனத்தோடு கம்பேர் பண்ணுறாரு, அந்நிய பாஷையோடு இது பண்ணி பேசுகிறாருங்கிறதுனால அந்த வரங்களை குறித்து அவர் குறைவாக பேசலை. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வரங்கள், மற்ற விசுவாசம், மற்ற காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது அன்பை விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை ஒரு சென்டரில் வச்சுருக்கிறார். லவ் இஸ் சென்டர் ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி அதை புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா பாருங்கள், சொல்கிறாரு, தீர்க்க தரிசனங்கள் கூட ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளாலும் ஓய்ந்து போகும், அறிவும் ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லும்போது இதுலேருந்து என்ன புரிஞ்சு கொள்கிறோம்னா, நம்ம இந்த வரங்கள் கொண்டவர்களாக இருக்கும்போது நம்ம எப்படி பார்க்குறோம்? நம்ம தேவனுக்குரியவர்கள் என்பது ஒரு விதமான ஒரு அடையாளமாக, ஒரு அளவுகோலாக இது இருக்குது. ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒருத்தர் சொந்த பாஷையில் பேசுவதில்லையே, அது தேவனிடத்திலிருந்து பெற்று தானே அவங்க பேசுகிறாங்க. அப்போது அந்த இடத்துல அவங்க தேவனுடைய மவுத் பீஸாக இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அன் ஆட்ரிபியூட் கனெக்ட்ஸ் அன் இண்டிவிஜுவல் வித் காட். தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி தேவ மனுஷனாக இருக்கிறார். அதே நேரத்தில் அந்நிய பாஷையில் பேசுவதும் சும்மா இல்லை, ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த அசைவாடுதல் நாவுகளிலே அந்த பாஷையை கொண்டு வருது. இவைகள் மேலான விஷயங்கள் தான். ஆனால் பாருங்கள், போட்டிருக்கு 9ஆம் வசனம், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய ஒருவர் தேவ ஆவியினாலே அதை பெற்று கம்யூனிகேட் பண்ணுறாங்க.
அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ஆவிக்குரிய நிலையில் அவங்க எதை அறிகிறாங்களோ அதை அவர்களுடைய நாவு வசனிக்கிறது. அப்படி சொல்லும்போது அதில் குறைவுகள் இருக்கக்கூடும். நான் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்த்த ஒரு தீர்க்கதரிசி யூடியூப்பில், அவர் பார்த்திங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வரக்கூடிய அந்த ஒரு காரியம், அவர் காதில் வந்து அந்த குண்டுகள் துளைத்த ஒரு விஷயத்தை துல்லியமாக அவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். ஸோ அவர் அதை குறித்து அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க. இது நடப்பதற்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு தேவன் இவர் மூலமாக வெளிப்படுத்திட்டாருன்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, பின்னாளில் வந்து அவருக்கு ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி வந்து வரப்போகிற ஒரு பஞ்ச காலத்தை குறித்தோ ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து ஒரு ஆயத்தம் பண்ணும்படியாக சில விஷயங்கள் சொன்ன விஷயத்தை இவர் வந்து ஹி வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த டைமிங், ஹீ குட் நாட். ஸோ அவர் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு விஷனோ அந்த தரிசனத்தையோ வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, ஹீ வாஸ் கோயிங் அண்ட் டூயிங் சம் ப்ரிகாஷனரி திங்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த காலம் வரல, பின்னாளில் வருது. அவர் சொல்கிறாரு, ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த டைம் எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் நமது அறிவும் குறைவுள்ளதாக இருக்குது. ஆனால் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்ட்னஸ்ஸு, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளே பர்ஃபெக்ட் ஆகிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த வரங்களும் முழு பர்ஃபெக்ஷனை வந்து அடையும். அதனால் இப்போ அந்த வரங்கள் செயல்படாது என்றால், த மொமெண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காட் கிவ்ஸ் த கிஃப்ட் ஸ்டார்ட்ஸ் ஆப்ரேட்டிங். அது வந்து ஆப்ரேட் பண்ண தொடங்கிடுது. ஆனால் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகுங்கிறார். எந்த அளவுக்கு நம்ம நிறைவடைய முடியும், எந்த அளவுக்கு நம்ம அன்பு உள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம நிறைவுள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு மாதிரியாக குழந்தைகளை எக்ஸாம்பிளாக காட்டுறாரு. சின்ன பிள்ளைங்க சின்ன வயதில் இருக்கும்போது குழந்தைய மாதிரி பேசுகிறாங்க, குழந்தைய மாதிரி நடந்து கொள்கிறாங்க. ஆனால் ஒரு வளர்ந்த பெரிய மனுஷனாக ஆன பிறகு குழந்தைக்கானவைகளை விட்டு விடுகிறாங்க. அது மாதிரி தான் நம்முடைய விசுவாசமும் பார்த்திங்கன்னா பல நிலைகளை தாண்டி வருகிறது. ஆரம்பத்தில் நம்ம விசுவாசத்தில் வரும்பொழுது நிறைய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், ஆவிக்குரிய விஷயங்கள்னு சொல்லி நம்மளாக சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஆனால் த மோர் வி மெச்சூர் இன் அவர் ஃபெய்த், அப்போது நம்ம இடத்துல அந்த அன்பு தான் அதிகமாக வளர தொடங்குகிறது. இறுதியாக சொல்லும்போது சொல்கிறாரு, என்கிட்ட இப்போ நிலச்சிருக்கிறது 3 தான். 1 விசுவாசம், 2வது நம்பிக்கை, 3வது அன்பு. இதுதான் என்னிடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் அன்பு தான் எல்லாவற்றை காட்டிலும் பெரியது என்று சொல்கிறார். இப்போ இதை வாசிக்கும்போது எனக்கு உணர்த்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளவோ காரியங்கள் விசுவாச வாழ்க்கையில் நம்ம செய்ய முடியும். ஆனால் நம்ம தேவ அன்பில் குறைவுபடக்கூடாது. தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடிய அன்பு வந்து ஒரு தகப்பன் மகனுக்குள்ள ஒரு உறவை போல். ஏன்னா தட் இஸ் த ஒன் ரிலேஷன்ஷிப் வேர் வி சி வி டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன். ஒரு சைல்டு வந்து என்னுடைய மகன் என்று சொல்லி மகனை நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பன், அதே மாதிரி மகனும் வந்து தகப்பனை பார்க்கும்போது பிகாஸ் ஹீ இஸ் கிவிங் மீ ஆல் தீஸ் திங்ஸ், அதனால் என்னுடைய அப்பான்னு இல்லை, ஹீ இஸ் மை ஃபாதர் நோ மேட்டர் வாட் இட் இஸ் அப்படிங்கிற ஒரு அன்பில் வரும்பொழுது தட் இஸ் வென் ட்ரூலி த லவ் இஸ் ஃபுல்ஃபில்டு. அந்த மாதிரி ஒரு நிபந்தனையற்ற ஒரு சுயநலமற்ற ஒரு அன்பில் நம்ம தேவனோடு இணைந்திருப்பதில் நம்ம தவறிவிடக்கூடாது. அந்த அன்பில் நம்ம பூரணப்பட தான் மற்ற விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பூரணப்பட தொடங்கும் என்பதுதான். ஆமென்.